கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோட பேசினார் என்று விசுவாசித்து கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்மையான வேளையிலே எங்களோடு பேசினதுக்காக கோடி நன்றி ராஜா. தகப்பனே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ தடைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போனது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா இவங்களோடு பேசினதுக்காக நன்றி. அதிகாலையிலே நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, அதிகாலையிலே கர்த்தரை நீங்கள் தரிசிக்கும் போது, அதிகாலையிலே அவருடைய வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றும் மாறும் என்று கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலியமா எங்களோடு பேசினதுக்காக கோடி நன்றி தகப்பனே. எங்களை மாத்துங்க, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாத்துங்க. என் ஜெப ஆவி எங்க மேல ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த சிறிய ஜெபம் எங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போ தயவுக்காக கோடி நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை விடாதீங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா, ஜெபத்தின் மூலியமா உங்களோட பேசினா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.